சர்வசாதாரணமாக புழங்கப்படுவதாக தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான EPS தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் என்பது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் புழக்கமும் கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் என்பது கவலை அளிப்பதாகவும் அவர்களிடம் போதைப்பொருள் பழக்கம் என்பது அதிகரித்து விட்டதாகவும் வெளிநாட்டு போட்டோஷூட்டிலும் பகட்டு கார் ரேஸிலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. மாணவர்களிடம் நிலவக்கூடிய இந்த போதைப்பொருள் புழக்கம் என்பது கவலை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருப்பது என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம். திமுக அரசின் விளம்பரங்களுக்கு அப்பால் செய்திகளை பார்த்தால் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப் பொருட்கள் புழக்கமும் திமுக அரசின் உண்மை அடையாளங்களாக திகழ்கின்றன என்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வார கொலைப்பட்டியல்கள் தொடர்கின்றன என்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்திலும் கடுகளவும் குறைந்தபாடு இல்லை என்றும் திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பில் தமிழ்நாடு முக்கிய இடம் வகிக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதை சமீபத்திய செய்திகள் உணர்கின்றன. அது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றும் வெளிநாட்டு போட்டோஷூட்டிலும் ஆடம்பர பகட்டு ரேஸிலும் கவனம் செலுத்தி அதன் வர்ணஜாலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டின் உண்மை அவல நிலையை மறக்க முயற்சிக்கும் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து என்ன விளம்பரம் என்பதில் மட்டுமே கவனம் இருக்கும் மாநிலத்தின் அடிப்படை பிரச்சனையான சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதிலும் போதைப் பொருட்களை புழப்புவதிலும் ஒழிப்பதிலும் முழுவதுமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.